அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வினை இந்த ஆண்டு 23 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. எந்த ஆண்டும் இல்லாத வகையில் 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றனர். நீட் தேர்வுகளில் வினாத்தாள்கள் கசிந்ததாக சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சர்ச்சைகள் இன்னும் தொடர்ந்த வண்ணம்தான் இருக்கிறது. அதுக்கான ஒரு முடிவுகள் தெரிவிக்கப்படவில்லை. கருணை மதிப்பெண் வழங்கியதிலும் முரண்பாடுகள் உள்ளன. இதனால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு 2000 மாணவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இந்த கடிதத்துக்கு என்ன மதிப்பு அப்படின்னு இன்னும் தெரியல. மாணவர்களுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு, இந்திய மக்களின் நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த நீட் போராட்டம் இன்றைக்கு வட மாநிலங்கள் முழுவதும், இந்தியா முழுவதும் இதுவரை இல்லாத அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்றவை அதையெல்லாம் சுட்டிக்காட்டி மறுதேர்வு நடத்த கோரிக்கை வைத்துள்ளனர். தங்களின் எதிர்காலம் தொடர்புடைய விவகாரம் என்பதால் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமை ஆகியோரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வற்புறுத்தியுள்ளனர். தேர்தல் முடிவுக்கு முன்பே OMR சீட் விடைகளையும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. தேர்வு முடிவு வெளியிட்ட போது OMR சீட்டுடன் ஒப்பிடுகையில் மாறுபட்ட மதிப்பெண்கள் போடப்பட்டு இருப்பதாக பல மாணவர்கள் புகார்களை முன்வைக்கின்றனர். நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுவது குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் நீட் தேர்வில் எந்த குளறுபடியும் இல்லை, நேர்மையான முறையில் நடத்தப்பட்டது என்று அந்த தேசிய தேர்வு முகமை, மோடியினுடைய ஆட்சியில் இருக்கிற தேசிய தேர்வு முகமை சப்பக்கட்டு கட்டி கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் புகழாக நாடாளுமன்றத்தில் நான் ஒழிப்பேன் என ராகுல் காந்தியும் கூறியிருக்காரு. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் முன்பே நீட் தேர்வு மோசடிகள் வெளிவந்துவிட்டன. நீட் வினாத்தால் வெளியான புகாரை ஒன்றிய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. நீட் முறைகேடு 24 லட்சம் மாணவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி உள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பான பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் நான் எழுப்பேன் என்று ராகுல் காந்தி மீண்டும் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி மீது இளைஞர்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். அவர்களின் குரலை ஒடுக்க இந்தியா கூட்டணி அனுமதிக்காது என்ற எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். நீட் தேர்வுங்கிற முறை இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒன்று தான். ஏன்னா இதில் என்ன இருக்கு, +2 மட்டும் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறாங்க, பயாலஜி எடுத்துறாங்க, அது கட் ஆஃப் மார்க் பார்த்து அதில் மெரிட் அடிப்படையில் நிறைய மாணவர்கள் டாக்டருக்கு சேர்றாங்க. சில மார்க்குகள் குறைந்திருந்தாலும் அவங்கவுங்க தனியாரில் நன்கொடை கொடுத்து சேர்ந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவம் என்பது பாரம்பரிய மருத்துவத்திலிருந்து அது ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிற நாடு தான் நம்மளுடைய தமிழ்நாடு. இங்கே தான் 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. நீட் தேர்வு வைப்பதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்குறோம், அந்த சகோதரர் கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த மாதிரி முறைகேடாக எழுதிட்டு வரவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சரி, இப்போ லட்சக்கணக்கான டாக்டர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் என்ன நீட் தேர்வு எழுதிட்டு வந்தவங்களா? இல்லையே. அவங்களாம் +2 எழுதிட்டு அதுக்கப்புறம் 5 வருஷம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு எல்லாம் அப்புறம் பயிற்சி மருத்துவர் ஆகி அந்த நிலையில் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்தவங்க தானே. அவங்க எந்த வகையில் சோர்ந்து போயிட்டாங்க? எந்த மருத்துவத்திலையும் எந்த வித புகாரும் இதுவரை வந்தது இல்லையே. அந்த போலி டாக்டர்களை தவிர, போலி டாக்டர்லாம் 10வது படிச்சுட்டு காம்பவுண்டர் ஆஸ்பத்திரி வச்சுருந்தான், ஹோமியோபதி தெரிஞ்சவங்க போட்டாங்க, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் சில புகார்கள் வரும். அதாவது போலிகள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த போலிகளை களை எடுப்பது தான் நம்முடைய வேலை, இந்த அரசாங்கத்துடைய வேலையும் அதுதான். ஆனால் உண்மையாக படித்து பாஸ் ஆன இன்னைக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் எந்த வகையில் குறைந்து போனார்கள் என்பதுதான் நான் மீண்டும் வலியுறுத்துறேன். ஆகவே நீட் தேர்வு என்பது
மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கப்படுது. முக்கியமாக இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். ஏன்னா நல்லா படிக்கிறாங்க இல்லையா? இது மாரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு குழப்பம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு மோடி சர்க்கார் நினைத்தது. இப்ப மோடி சர்க்கார் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பே இன்னைக்கு நீட் தேர்வு புகார், அவர் மேல நீட் தேர்வு சம்பந்தமான புகார்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? என்ன பேசினாரு? நான் நீட் தேர்வை எதிர்க்கிறேன் என்று சொன்னீங்கல்ல. குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப சொன்ன நீங்க, இப்ப ஏன் மாறிட்டீங்க? இப்ப உங்களுக்கு 3வது முறையாக நீங்க மைனாரிட்டி கட்சியாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய குரல் மட்டுமல்ல, தமிழகத்தின் சமூக நீதிக்கான குரல் மட்டுமல்ல, இது இந்தியாவின் குரல், இந்தியாவின் சமூக நீதிக்கான குரல். மோடி அவர்களுடைய ஆட்சி இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். செய்வீர்களா?